என்ன சண்முகம், இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஏதோ ப்ராசஸ் தெரிஞ்சுதா? நோ சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கலாம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏன் சண்முகம் போய் சொல்றீங்க? சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்லட்டுமா? உன் அண்ணியோட தங்கச்சி, பேர் லீலா. சண்முகம், அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக உங்க அண்ணன் உண்மையை வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக, நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அந்த பொண்ணை சாட்சி சொல்ல கோர்ட்டு கூப்பிட்டுருக்க. சார் அது வந்து யோ, அந்த பொண்ணு மேல உங்க அண்ணனுக்கு இருக்கிற அக்கறை ஏன் அவனுக்கு இல்ல? இதப்ப அந்த பொண்ணை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாத. அது எப்படி சார் விட்டுற முடியும்? எங்க அண்ணன் நிரபராதி தான். 100 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாத? உங்க அண்ணன் தான் அதுக்கு ஒத்துக்கலையா? நீ எதுக்கே அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா சாட்சி சொல்ல கூப்பிட்டு இருக்க? இத பார் சண்முகம், நிலைமையை புரிஞ்சுக்கோ. உங்க அண்ணன் சொராபாண்டி குரூப்போட சேர்ந்தவன் சொல்லிட்டு மீடியா பிரஸ்ன்னு நியூஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் மானம் மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட் மானமும் போயிடும். அதுக்காக செஞ்ச தப்ப மூடி மறைக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? நியாய தர்மம் பார்த்தா உங்க அண்ணன் வெளியில வந்துருவாயா? நாளை வீட்டுக்கு போனோம். அப்படியே இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு என்ன தூக்கு தண்டனையா கொடுத்துருவாங்க? அப்படியே கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்தாலும் மேல்கோர்ட்ல விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஏன் இதப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வேகத்தை கொஞ்சம் குறைச்சுக்க சண்முகம். என் மானத்தையும் டிபார்ட்மெண்ட் மானத்தையும் காப்பாத்தியா? என்ன சார் நீங்க ஒரு சீனியர் ஆபீசர், சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்ட நீங்க எனக்கு ஒத்துழைப்பீங்கன்னு பார்த்தா என்ன வளைஞ்சு கொடுக்க சொல்றீங்க? இது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீ சும்மா தானே இருந்த. இப்போ உங்க அண்ணன் சம்பந்தப்பட்டிருக்கான உடனே துடிக்கிறியோ? இதப்பா, பேசாம நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டிட்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் உன்னை செல்லா காசாக்கிடுவேன், ஜாகிரதை. சாரி சார், எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம என் கடமையை செஞ்சு சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மையை நிலைநாட்டுவன்னு பதவி பிரமாணம் எடுத்துட்டு தான் சார் நான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அதே பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு தான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு சீனியர் பேச்ச கேட்க மாட்டேன்? முடியாது சார், எங்க அண்ணன் நிரபராதின்றதை காப்பாத்துறது தான் என்னுடைய டியூட்டி. இப்ப வேலைக்கு சேர்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உங்க அண்ணனை எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். அவுட். சார், என்ன சார் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு போறான்? நீங்க இவ்வளவு தூரம் மிரட்டியும் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க அண்ணனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போறான் சார். சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிருவோம் போல இருக்கு சார். பயப்படாதயா, பயப்படாத. அவங்க அண்ணனை எப்படி காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். நிர்மலா, 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 என்னாச்சு? நிர்மலா, கண்ணு தடுத்து பாருமா. நிர்மலா, பாருமா. இல்ல நான் வந்து ஆண்டி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒட்ட பகல்ல வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிச்சிட்டு நடிக்கிறியாடா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்க ஆண்டி. நீங்க என்ன தப்பா சொல்றீங்க. அம்மா, வாடா. நீ வீட்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துருக்கா? என்னடா ஃப்ரெண்ட் இவன்? நீ என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு பாரு கொஞ்சம். என்னமாச்சு? என்ன நடந்தது? செடியா, இந்த பாவி நிர்மலாவுக்கு ஏதோ கொடுத்து தப்பா நடக்க பார்த்தா. நல்ல வேளை நானும் அக்கா வந்துட்டோம். டேய், என்னடா நடந்தது? இல்ல சரியா, நான் ஒண்ணு பார்க்க தான் வந்தேன். அலறல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா நிர்மலா மயங்கி விழுந்து கிடந்தாடா. அவளை காப்பாத்தணும்னு பெட்ல படுக்க வச்சுடா. அம்மா தப்பா நினைச்சுட்டே நடிச்சிட்டாங்கடா. மா, நீங்க நினைக்கிற மாதிரி சுரேந்தர் தப்பானோ இல்லம்மா. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அவன் சமாளிக்கிறான், அவனுக்கு நீ சப்போர்ட்டா? ஒருவேளை இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? ஒருவேளை இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? மா,
பேசுறீங்க? நிர்மலா என் தங்கச்சிமா. ஓ இப்பதான் உனக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி அவளை கடத்திட்டு போய் பணம் பறிச்சியே, அப்ப உனக்கு தங்கச்சின்னு தெரியலையா? அது மட்டுமாடா, சொந்த வீட்லயே ஆட்களை வச்சு கொள்ளையடிச்சவன் நீ. பெத்த தாயின்னு கூட பார்க்காம காரை விட்டு மோத விட்டு பயத்தை உண்டாக்கின நீ ஏன் இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது? எதுக்குமா முடிச்சு போட்டு பேசுறீங்க? சுரேந்தர் இப்ப என்ன பார்க்க தான் வந்தான். 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒருத்தரை பார்க்க போகணும். நான் தான் அவனை வர சொன்னேன். நிர்மலா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்த படுபாவி பைய ஏதாவது கலந்து குடுத்தானா? குடிச்சியா? நிர்மலா, ஏதாவது கர்ச்சீஃப் வாயில வச்சு அமுத்தினானம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ப்ளக் பாயிண்ட்ல கையை வச்சேன். அப்போ அது ஷாக் அடிச்சு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேம்மா. மா, இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குள்ள என்னென்ன கற்பனை, எப்படி எல்லாம் வார்த்தை விட்டீங்க? நிர்மலா, வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாண்ணா, நான் நார்மலாக தான் இருக்கேன். இனிமேலாவது அவசரப்பட்டு மத்தவங்க மேல கோவப்படுறதையும் பழிய போடுறதையும் இதோட விட்டுடுங்க. என் மேல இருக்க கோவத்துல என் ஃப்ரெண்டு மேலயும் என் மேலயும் வாய் கொசாம எப்படி பழி போட்டீங்க? டேய் விடுறா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. பார்த்த உடனே பதட்டத்துல அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. டேய் நீ வாடா, வா. அக்கா, நம்ம தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. நான் நிர்மலாவுக்கு குடிக்க சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னம்மா நிர்மலா இப்படிலாம் பண்ணிட்ட? ஏம்மா உனக்கு இந்த வேலை? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க பண்ணி கொடுத்துருக்க மாட்டோமா? இப்படி பண்ணிட்டேம்மா. லீலா, என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலேஜ் போகணும்ல, அதான் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு. என்னம்மா நீ சொன்ன மாதிரி நான் சாட்சி சொல்றதுக்கு போகலன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? போதும், உன்னை நம்பி காலேஜுக்கு அனுப்புனது போதும். அதனால நீ கொண்டு வந்த வில்லங்கமும் போதும். உன்னால பாவம் மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்காரு. பாவம் அந்த மனுஷன் இப்ப கூட உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிட்டு இருக்காரு. அதனால இளவரசியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் நீ என்னத்தை கழிக்க போற? வீட்டோட இரு, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோமா. நீ பேசாம இரு. என்னம்மா லீலாவை திட்டிட்டு இருக்க? என்னம்மா? பாருக்கா, அம்மா என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ் போக வேணானா? ஏமா, என்னாச்சு? ஏமா, லீலா படிச்சு பெரிய ஆளா வரணும்ன்றது தானே அப்பாவோட கனவே. இப்ப போய் ஏமா காலேஜ் போக வேணான்னு சொல்ற? என்ன பண்ண சொல்ற இளவரசி? காலேஜுக்கு அந்த ஃபீஸை கட்டணும் இந்த ஃபீஸை கட்டணும் கேட்டுட்டே இருக்கா. நான் எப்படி சமாளிக்க முடியும்? அதனாலதான் காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நான் எதுக்கு இருக்கேன்? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உங்களுக்காக தானே. ஏமா, இந்த வருஷத்தோட இவ படிப்பு முடிய போதுமா? இந்த நேரத்துல போய் இப்படி சொல்றியே? இல்ல இளவரசி, இவ படிச்ச வரைக்கும் போதும். நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். கல்யாணமா? என்னமா பேசுறீங்க? அப்படி இவளுக்கு என்ன வயசாச்சுன்னு இப்ப கல்யாணம் பண்ணலான்றீங்க? இவளை பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இது பாருங்க, இந்த கல்யாண விஷயத்தால இதோட விட்டுருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இவ எவ்வளவு பெரிய ஆளா வந்து காமிக்கிறான்னு பாருங்க. லீலா, இனிமே உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். சரியா? சரிக்கா. சரிவா, காலேஜ் கொஞ்சம் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு எனக்கு காலேஜ் 11 மணிக்கு தான். நீ கிளம்புக்கா. சரி, அவ காலேஜ் போய் ஒழுங்கா படிக்கட்டுமா? சொல்லிட்டேன், திருப்பி இப்படி பேசாத. நான் வரேன். வரேன் லீலா. சரிக்கா. பாத்தியடி, உன் அக்கா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பாத்தியா? அவன் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த கேஸ்ல நீ சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. ஞாபகம் வச்சுக்கோ. சார், இதான் சார் உங்க வீடு.
யாரும்மா அது வீட்டில்? யார் நீங்க? சார் அந்த பொண்ணு தான் சார். யாருங்க நீங்க? பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, நீங்க பேசுற விதம் சரியில்லைங்களே. அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, உள்ள வந்து பேசலாமா? என்னங்க நீங்க? நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் எப்படி உள்ள உட்கார வச்சு பேச முடியும்? என்னம்மா தெரியலையா? ஹாஸ்பிட்டல்ல உங்க மருமகனை பார்க்க அனுமதி கேட்டு நீங்க நின்னப்ப நான் கூட உள்ள அனுப்பிச்சேன். இன்ஸ்பெக்டர் நான் தாம்மா. மப்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலையாம்மா? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க சார். சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். எங்க யூனிஃபார்ம்ல வந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணோட எதிர்காலம் பாழாயிடுமோன்னு தான் மஃப்டியில் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, சொரா பாண்டிய விஷயத்துல உங்க பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் உங்க மாப்பிள்ளை சுப்பிரமணி வெளியில வர முடியும். அதுக்காக தான் அவங்க தம்பி சண்முகம் இந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம சாட்சி சொல்ல கூப்பிடுறாரு. இந்த விஷயமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக நாங்க இப்போ வந்திருக்கோம்னா, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது சொரா பாண்டி அட்டாக் பண்ண போகும்பொழுது உங்க மாப்பிள்ளை சுப்பிரமணியம் இதோ நிக்கிறாங்களே உங்க பொண்ணோட காதலன் கிருஷ்ணாவும் அங்க மாட்டிக்கிட்டாரு. இந்த உண்மை வெளியில தெரிஞ்சதுன்னா உங்க பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கும். உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் சுப்பிரமணி கிருஷ்ணாவையும் சொரா பாண்டி குரூப்ல சேர்த்துட்டேன். அம்மா சார் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதுபடி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுப்பிரமணியோட தம்பி சண்முகம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, உங்க பொண்ணோட மானத்தை கப்பலத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சார் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதையும் மீறி உங்க பொண்ணு கூண்டுல ஏறி சாட்சி சொன்னா ஏடகுடமான கேள்வியில கேட்டு உங்க பொண்ணோட மானத்தை வாங்கிடுவாங்க. இல்லைங்க, என் பொண்ணு கோர்ட்டுக்கு வர மாட்டா, சாட்சி சொல்ல மாட்டா. என் மாப்பிள்ள கூட இதாங்க சொன்னாரு. அப்போ வந்த வேலை ஈஸியா முடிஞ்சது. நீங்க எடுத்த முடிவுல இருந்து மாறாத வரைக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாயா. என்ன இந்த ரோஷன் இன்னும் காணும்? அப்பா வந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ச்சே, எங்கடா போய் தொலைஞ்ச? ஹாய். ஹாய். என்ன ரோஷன், எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது? டாடி வந்துட்டா அவ்வளோதான். ஹேய், என்ன நீ புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? கனடால எனக்காக மிட் நைட்லாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்போ இந்தியா வந்தோடனே ரொம்ப பிகப் பண்ணிட்டு இருக்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், வா உள்ள போலாமா? டாடி வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். கனடால இருக்கிற எனக்கு இந்தியால ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆமா, இப்ப எதுக்கு கனடால இருந்த என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாவான்னு? லிசன், நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே நீ வந்துட்டா மாதிரி சொல்ற. எத்தனை கால்ஸ் பண்ண? எவ்வளோ அர்ஜென்சின்னு சொன்னக்கு அப்புறமா தானே வந்த. உட்காரு. நீ கூப்பிட்ட அர்ஜென்ட்டுக்கு எனக்கு விசா தான் கிடைக்குமா? இல்ல நான் ஆரம்பிச்சிருக்கிற புது பிசினஸ் அப்படியே விட்டுட்டு தான் வர முடியுமா? சும்மா இந்த மாதிரி ஸ்டூபிட் ரீசன்ஸ்லாம் கொடுக்காத, சரியா? நான் இங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன ப்ராப்ளம்ஸ்? கனடால நம்ம பிரச்சனைக்கு அப்புறமா தான் என் பேரண்ட்ஸ்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அதுவும் உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா தான் இன்ஃபேக்ட் நான் இந்தியாக்கே வந்தேன். அதான் எனக்கு தெரியுமே ஃபிலோ. இப்ப அதுல என்ன பிரச்சனை? இப்போ என் பேரண்ட்ஸ்க்கு புதுசா என் மேல சந்தேகம் வந்துருச்சு.
நான் பழையபடி உன் கூட கான்டாக்ட்ல இருக்கேன்னு நினைக்கிறாங்க. எதை வச்சு அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்ற? நானும் கனடால இருக்கேன், நீ இந்தியால இருக்க. இத்தனை நாளா எல்லாமே நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. முடியாதுன்னு சொன்னா சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன்னு என்ன மிரட்டுறாங்க. ஓ மை காட். அப்புறம் என்ன, அவங்க சொல்றபடி நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? யூ பிளடி ராஸ்கல். இத சொல்றதுக்கு தான் கனடால இருந்து இந்தியாக்கு வந்தியா? நம்ம கனடால வெறும் லவர்ஸாவா இருந்தோம். எவ்வளவு நெருக்கமா இருந்தோம், அதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் இந்தியாக்கு வந்ததுக்கு காரணமே அதானே. நீ சீட் பண்ணிட்ட. நீ சீட் பண்ணிட்ட என்ன? ஏய், எதுக்கு நீ இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுற? உன்னை சும்மா டீஸ் பண்ணி பார்க்கலாம் தான்டா அப்படி சொன்னேன். உன்னை போய் விட்டு கொடுப்பேனடா செல்லம். அப்ப இருந்த கோவம் உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் குறையில. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே உங்க அப்பா யாருக்கு உன்னை கட்டி கொடுக்குறாருன்னு நான் பாக்குறேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தனா எனக்கு எந்த கவலையுமே இல்ல. சரி, நாம எங்கேயாவது வெளில போலாமா? இன்னைக்கு முடியாது ரோஷன், அப்பா வந்துருவாங்க. வாட் டார்லிங், அப்பா வந்துருவாங்க அம்மா வந்துருவாங்கன்னு நம்ம கனடால இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீ பேர்ட்ஸா இருந்திருக்கும். அது ஓகே ரோஷன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணலாம். நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் வரேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, then it's your own wish. ஓகே Bye. பை. Then please call me, keep in touch. Okay, Pula? சேஃபா போ. Sure. Bye. பை. ஏய் நாட்டி போடா. இவன் ரோஷன் ஆச்சு. எதுக்காக கனடாலேருந்து வந்திருக்கா?